வணக்கம். செல்வகுமாரின் ஏன் எதற்கு எப்படி என்கின்ற பகுதியில இன்றைக்கு நடக்கும் மரம் என்ன சார்? நடக்கும் மரம் உண்மை. நடக்கும் மரம் நடக்கும். எப்படி, எவ்வளவு தூரம் நடக்கும், எப்படி நடக்கிறது, இதற்கு காரணம் என்ன, அந்த மரத்தின் பெயர் என்ன, எங்கே அது வாழ்கிறது, அது எந்த குடும்பத்தை சேர்ந்தது, இவையெல்லாம் இதுல பார்ப்போம். நடக்கும் மரம், அதாவது இதை வாக்கிங் ட்ரீ அப்படின்னு சொல்றாங்க. வாக்கிங் ட்ரீ படத்துல பாக்குறீங்க பாருங்க. இந்த ட்ரீ தான். இந்த ட்ரீக்கு பேரு சாக்ரட்டியா எக்ஸ்னோரிசோ. எக்ஸ்னோரிசா, சாக்ரட்டியா எக்ஸ்னோரிசா இந்த மரத்தோட தாவரவியல் பெயர். இது பனைமர வகையை சார்ந்தது. பனைமர வகை, தென்னை, பனை இந்த வகையை சார்ந்தது. பாக்கு இந்த வகையை சார்ந்தது. இது தென் அமெரிக்கா நாடுகள்ல அதிகம் காணப்படுது. சரி, இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்போமா? மரத்தை பாருங்க. அதாவது இந்த மரத்திற்கு விழுதுகள் இருக்கும். அதாவது விழுதுகளால நம்ம மனிதர் கால் போல ஊன்றி மரம் மேல நிற்கும். மரம் தரையில இருக்காது, விழுதுகள் போல அந்த மரத்தை தாங்கி பிடித்திருக்கும். அதாவது வேர்கள் அப்படியே எல்லாமே வெளியே தெரியும். அதாவது ஆலமரத்தில் இருக்கக்கூடிய விழுதுகள் போல் அப்படியே வெளியே தெரியும். இது தொடர்ந்து சூரிய ஒளியை தேடி அந்த மரம் என்ன செய்யும்? சாயும். அருகே வனப்பகுதிகளில் அருகில் இருக்கக்கூடிய மரம் அதிகமா வளர்ந்ததுன்னா என்ன செய்யும்னா அப்படியே சாயும். சாயும் பொழுது என்ன செய்யும்னா புதிய வேர்கள் அந்த சாய்ந்த இடத்திற்கு நேரா விடும். படத்துல இருக்கிற மாதிரியே விடும். மீண்டும் நிமிர்ந்துடும். ஏற்கனவே இருந்த வேர்லாம் என்ன செய்யணும்னா அப்படியே அழுகி போயிடும். அதுல இருக்கக்கூடிய அந்த உயிரணுக்கெல்லாம் போய் செயலிழந்து அப்படியே கட்டாயிரும், துண்டிக்கப்பட்டுரும். புதிய இடத்துல இருக்கும் அந்த மரம். அப்படியே இப்ப ஏற்கனவே இருந்த மரம் இருந்தால் அது ஆலமரம் மாதிரி எல்லா விழுதுகளும் இருந்தா அது ஒரே இடத்துல இருக்கு, விழுதுகளால் தன்னுடைய கிளைகள் எல்லாம் பரப்பி நிற்கிறது என்று சொல்லலாம். ஆனா இது அப்படி அல்ல. ஒரு இடத்துல இருக்கும், அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் கிட்ட அது நகர்ந்தே போயிடும். அப்படியே அதோட விழுதுகளை இறக்கும். புதிய விழுதுகள் அடுத்த இடத்துல வைக்கும் பொழுது ஏற்கனவே இருந்த விழுதுகள் என்ன ஆயிடும்? அந்த வேர்லாம் செயலிழந்து அப்படியே அழுகி போயிடும். அது டெட் ஆயிடும். அப்படியே சுத்தமாவே அதுல அந்த இடத்துல அந்த விழுதுகள் இருந்ததுக்கான அமைப்பே இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா துண்டாயிடும். புதிய வேர்கள் தான் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்புறம் புதிய விழுதுகள் அடுத்த இடத்துல சாயும் பொழுது அடுத்த இடத்துல விடும். அப்போ ஏற்கனவே இருந்த வேர் அப்படியே அழுகி போயிடும். அழுகி இல்ல, காய்ந்து போயிடும். அதுல உயிரணுவே இல்லாம காய்ந்து போயிடும். அப்போ இந்த புதிய வேர் மூலமாகத்தான் இந்த மரம் செங்குத்தா நிற்கும். புதிய வேர்கள் விடும் பொழுது பழைய வேர்கள் போறதுனால இது அடுத்தடுத்த இடத்துக்கு நகர்ந்தே போயிடும். அந்த மரம் நகர்ந்தே போயிருது. இதனாலதான் வாக்கிங் பாம்னு சொல்றாங்க. இதை வாக்கிங் ட்ரீ. இதை வாக்கிங் ட்ரீன்னு சொல்லலாம், வாக்கிங் பாம்னு சொல்றாங்க. இது ஒரு பனைமர வகையை சார்ந்ததுனால இது சொல்றாங்க. இது தென் அமெரிக்கா நாடுகள்ல அதிகமா வனப்பகுதிகளில் காணப்படுது. இது ஒரு நாளைக்கு ஒரு ஆண்டுக்கு 10 மீட்டர் என்ன 20-25 மீட்டர் கூட நகர்ந்து போயிருதான். அதிகமா வனப்பகுதிகள் இந்த மரத்தை மூடிட்டுனா மிக வேகமா அதை விட்டு அந்த வெயிலை தேடி அந்த வனப்பகுதியை விட்டு வெளியே வந்துருமா. அப்ப அடுத்தடுத்த விழுதுகள் இறங்கி அடுத்தடுத்த வேராகி அந்த மரம் ஏற்கனவே இருந்த இடத்துல வேரெல்லாம் அப்படியே செயலிழந்து போயிடும். அதாவது கால் எப்படி நம்ம எடுத்து வைத்து நடக்கிறோமோ அதே போல வேர்களால் இது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருது. இதனாலதான் இதை நடக்கும் மரம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் எதற்கு எப்படி என்கின்ற பகுதியில இன்றைக்கு பூச்சி உண்ணும் தாவரம். என்னப்பா அது புதுசா இருக்கு, அதிசயம் ஆனால் உண்மை. இந்த உண்மை 8ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு உள்ள மாணவர்களுக்கு தெரியும். அதற்கு கீழே உள்ள இளம் மாணவர்களுக்கு, பொதுமக்களுக்கு தெரியாது. இந்த விந்தையை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக இதை நான் பதிவிடுகிறேன். இந்த படத்துல இருக்கிறத பாருங்க. ஒரு தகவமைப்பு, ஒரு தாவரம் தான். இந்த தாவரம் பாத்தீங்கன்னா தெரியும். தாவரம் பாருங்க, ஒரு மலர் போன்ற ஒரு தகவமைப்பை அது பெற்றிருக்கு. பாருங்க, எல்லாத்துலயும் பூச்சி சிக்கி இருக்கு பாருங்க. இதுதான் இந்த தாவரம். இதுல பாருங்க நிறைய தாவரம் இருக்கு. இப்படிப்பட்ட தாவரம் நிறைய இருக்கு. எத்தனை வகை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாவரம் 6 குடும்பங்களை கொண்டது. 6 குடும்பம் இருக்கு இந்த தாவரத்துல. 16 பேரினம் இருக்கு. 450 வகையான செடி இருக்கு. 450 வகையான செடி இருக்கு. இத மாதிரி பூச்சி உண்ணும் தாவரம் இருக்கு. 30க்கும் மேற்பட்ட கலப்பினம் இருக்கு. இந்தியாவில் 3 குடும்பம் இருக்கு. இந்தியாவில் 4 பேரினம் இருக்கு. இந்தியாவில் 39 வகையான செடி இருக்கு. இந்த பூச்சி உண்ணும் செடி, பூச்சி உண்ணும் தாவரம் இருக்கு. இந்த பூச்சி உண்ணும் தாவரம் இந்த படத்துல பாக்குறது தான். இதான் அந்த பூச்சி உண்ணும் தாவரம். பாருங்க, இந்த பூச்சி உண்ணும் தாவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாகம் தான் மலர் போன்ற ஒரு அமைப்பு. மலர் கிடையாது. மலர்னு நினைச்சு என்ன செய்யும்? வண்டுகளும் ஈக்களும் புழுக்களும் இதெல்லாம் போய் உட்கார்ந்துரும். உடனே என்ன செய்யும்? அதை மூடிடும். மேல ஒரு
பாருங்க, அந்த மூடுது பாருங்க, இப்போ பாருங்க மூடி இருக்கும் பாருங்க, அந்த பாருங்க இது ஒரு வகையானது. அப்படியே சுருட்டிடும், பாம்பு போல அப்படியே சுருட்டி மடக்கிடும் உள்ளார வச்சு பாருங்க, சுருட்டிட்டு பாருங்க உள்ளார அந்த ஈ மாட்டிக்கிடுச்சு. இந்த பாருங்க ஈ இருக்கு பாருங்க உள்ளார. இந்த ஈ அப்படியே என்ன செய்யும், தன்னுடைய உடம்பில் சுரக்கக்கூடிய ஒரு பசையால அப்படியே அது கருகி போய் தாவரம் தனக்கு அப்படியே உள்ள எடுத்துக்கும் அதுல உள்ள சத்துக்களை. இதுல நைட்ரஜன் சத்து இதுல அதிகமா இருக்கு. அதாவது இந்த நைட்ரஜன் சத்து தான், நைட்ரஜன் சத்து குறைவான இல்லாத இடத்துல பகுதிகளில் தான், நைட்ரஜன் சத்து இல்லாத இடத்துல மண்ணில் ஊட்டச்சத்தாகிய நைட்ரஜன் இல்லாத பகுதிகளில் தான், சதுப்பு நிலங்களில் தான் இந்த தாவரங்கள் பொதுவாக வளர்கிறது. இந்த பூச்சி உடல்ல இருக்கக்கூடிய புரதத்திலிருந்து நைட்ரஜனை எரிச்சு பெறுது. எரிச்சுன்னா தீ வச்சு எரிக்கிறது இல்ல, அப்படியே சூடேற்றி, அந்த சூடு ஏற்றும் பொழுது அந்த அந்த பூச்சியில் இருக்கக்கூடிய அந்த ஈல இருக்கக்கூடிய அல்லது புழுக்கள் இருக்கக்கூடிய புரதத்தை அப்படியே நைட்ரஜனா மாத்தி தன் பக்கம் எடுத்துக்கிடுது. இத ஆராய்ச்சி செய்த ஜேடி ஹுக்கர் என்கின்ற தாவரவியல் அறிஞர் தான் பூச்சிகளை செரிப்பது என்பது விலங்குகளை போல தாவரங்கள்ல நடக்கிறது என்று கண்டுபிடிச்சதே அவர் தான். இந்த பூச்சி உண்ணும் தாவரத்தை கண்டுபிடிச்சதே ஜேடி ஹுக்கருங்கிற தாவரவியல் அறிஞர் தான். பூச்சி உட்காருது, காணாமல் போய்விடுறது, எங்கே பூச்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தாவரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த தாவரத்தை கண்டுபிடிக்கும் பொழுது இந்த பூச்சி காணாம போகிறது. ஏன் இந்த பூச்சி இந்த தகவலை பெற்றிருக்கும் பொழுது இது எங்கெல்லாம் வாழுதுன்னு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது நைட்ரஜன் சத்து குறைவாக இருக்கக்கூடிய சதுப்பு நிலங்கள்ல தான் இந்த பூச்சி உண்ணும் தாவரம் வாழுகிறது. பாருங்க, இந்த பூச்சி உண்ணும் தாவரம் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பூச்சி உண்ணும் தாவரம் மேல ஒரு மூடி இருக்கு பாத்தீங்களா, ஒரு குடல் போன்ற ஒரு பை இருக்குதா. இந்த தாவரத்தோட பேரு நெப்பந்தஸ். குடுவை போன்ற ஒரு பூ, ஒரு குடுவை போன்ற ஒரு பூ இருக்கு பாத்தீங்களா, பூ போன்ற ஒரு அமைப்பு. இது பூன்னு நினைச்சு என்ன செய்யும், வண்டு அதுல போயிடும். உள்ளார மேல ஒரு மூடி இருக்கு பாருங்க, டக்குன்னு மூடிடும். அவ்வளவுதான், உள்ளரையே சாம்பலாயிடும். அது உடம்புல இருக்கக்கூடிய புரதத்தை நைட்ரஜனா மாத்தி அந்த செடி தன் பாகங்களுக்கு எடுத்துட்டு போயிடும். பாத்தீங்களா, இந்த செடிக்கு பேரு நெப்பந்தஸ், குடுவை தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதுல நிறைய வகை இருக்கு. அடுத்தது இந்த ஒரு தாவரம் இருக்கு பாருங்க, இதுக்கு பேரு வீனஸ். இது இந்த மூடி போல இந்த தாவரம், சரி பாருங்க, இதுக்கு பேரு வீனஸ் பிளைட்ராப். இந்த செடி அப்படியே பாருங்க, 2 இதழ் போல விரிஞ்சிருக்கும். அதுல மேல பாருங்க ஒரு முட்கள் போல இருக்கும். பாருங்க அதுல எப்படி சிக்குது பாருங்க, சிக்கி இருக்கும் பாருங்க, அது எவ்வளவு சிக்குது பாருங்க. அதுல அழகா இந்த பாருங்க, அது சிக்குன்னு காமிக்கல, அதை மூடும் பொழுது அப்படி சிக்கிக்கும். அதுல பூச்சி அப்படியே உள்ளரே இருந்து அதுல உள்ள புரதத்தை நைட்ரஜனா மாத்தி அந்த செடி எடுத்துக்கும். கடைசியா மீண்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது உணவாக எடுத்துக்கொண்டு போனால் அதில் காலு இருக்காது, ரெக்க இருக்காது, எதுவுமே இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் செடி. எல்லாமே அது உள்ளே கிரகிச்சுக்கும். ஒரு பெரிய அதிசயம் அல்லவா இது. இந்த செடி பேர் வீனஸ். அடுத்தபடியா அல்லிப்பூ மாதிரி ஒரு செடி இருக்காது, இப்ப இல்ல, இதுல காமிக்கல, நான் கொண்டு வரல. அது பாத்தீங்கன்னா யூட்ரிக்ளோரியா, அது ஒரு வகையானது. அதுவும் ஒரு பூ மாதிரி தான் இருக்கும். அதுல போய் உட்காந்துக்கும் போது அந்த பூச்சிகளை அது உண்டு, அது நைட்ரஜன், அதாவது புரதத்தை அப்படி நைட்ரஜனை மாத்தி சாப்பிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா ட்ரெஸீரா, அதுவும் அதே போலதான். இந்த இருக்க வரைக்கும் தான் ட்ரெஸீரா. இது ட்ரெஸீரா பாருங்க, அப்படியே பாம்பு அப்படியே என்ன செய்யும், அப்படியே சுருட்டி உள்ள எடுத்துக்கும், அப்படியே மொத்தத்தையும் அப்படியே சாப்பிட்றோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஒரு பூ அதில் இருக்குது. எந்தவித ஒரு கருப்பு நிறமோ, எந்தவித ஒரு சாம்பலோ அல்லது வேற எந்த உடல் பாகமோ அங்கே இருக்காது. எல்லாமே அது அப்படியே நைட்ரஜனாக மாறிடும் திரும்ப. ஆகவே ஒரு பெரிய அதிசயம் பார்த்தீங்களா. நெப்பந்தஸ், ட்ரெஸீரா, வீனஸ், யூட்ரிக்ளோரியா, இப்படி நிறைய இனங்கள் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இதுதான் பூச்சி உண்ணும் தாவரம். இது சதுப்பு நிலங்களில் இருக்கும். பூ போன்ற ஒரு பாகத்தை வைத்துக்கொண்டு அதில் மலர்னு நினச்சி என்ன செய்யும்னா பூச்சிகள் போய் அதில் உட்காரும், வண்டுகள் போய் உட்காரும். திடீர்னு எல்லாம் மூடிக்கொண்டோம், அப்படியே எல்லாத்தையும் மடக்கி அதில் இருக்கக்கூடிய அதில் புரதத்தை நைட்ரஜனாக மாற்றி செடி எடுத்துக்கும். மீண்டும் அது அப்படியே மீதம் இருக்கிறதுலாம் காற்றுல போயிடும். அப்படியே விரியும் போது காற்றுல போயிடும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மறுபடியும் பூ போல் அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மீண்டும் அடுத்த வண்டை பிடிப்பதற்கு தயாராகிவிடும். இது ஒரு பெரிய அதிசயம். இது பாடப்புத்தகத்தில் இருக்குது. எல்லா வகுப்புக்கும் உயர்நிலை மேல்நிலையிலாம் இருக்குது. பொதுவாக சிறிய வகுப்புலையும் பொதுமக்களுக்கும் இது தெரிவதற்காக ஒரு விந்தை உலகத்தில் ஏற்கனவே நடக்கும் மரம் ஒன்று சொல்லியிருக்கிறோம். இது பூச்சி உண்ணும் தாவரம். நடக்கும் மரம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எப்படி நடக்குதுன்னு. இது பூச்சி உண்ணும் தாவரம், அதாவது நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடிய ஒரு செடி அப்படிதான் சொல்லணும். நன்றி.